எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ்ல டிலே ஆட் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு சீக்வன்ஸை வந்து ஒரு டைம் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு சிக்னல் சேஞ்ச் ஓவருக்காக எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கூட டைமர்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த டைமர் ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட ஒரு இன்ஜின் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கார்ல இப்போ ஸ்மார்ட் இன்ஜின்லாம் வந்துருச்சு. அது வந்து எப்படி நீங்க எவ்வளோ நேரம் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த டைமர் யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட கனெக்ஷன் டைம் இன்டர்நெட்ல எவ்வளோ நேரம் நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த டைமர் யூஸ் ஆகும். ஆர் ஒரு பேஜ் நீங்க சர்ச் பண்ணி அது என்ன ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுதுங்கிறத எவ்வளோ டைம்ல சர்ச் டிஸ்பிளே வந்திருக்கு அப்படிங்கிறது கூட இந்த டைமர் யூஸ் பண்ணலாம். ஆர் ஒரு ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க, அது எவ்வளவு நேரத்துல டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு கூட இந்த டைமர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்க போன் இல்ல லேப்டாப்போட சார்ஜிங் டைம் எவ்வளவு நேரம் சார்ஜ்ல எடுத்திருக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அப்படிங்கறத எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு டைமர்ஸுக்கு. 3 டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் டிலே டைமர். ஆன் டிலே டைமர்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் எப்போ ஆன் ஆகும்னா இந்த டைமர் வந்து ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆன் ஆகும் அவுட்புட்ஸ். அதுதான் ஆன் டிலே டைமர். இன்னொன்னு வந்து ரிட்டன்டிவ் டைமர் ஆர் ஆர்டிஓன்னு சொல்லுவோம். இது வந்து டைமர் வந்து லாஜிக் கட் ஆனா கூட எவ்வளவு நேரம் ஓடி இருக்குங்கிறத மெமரியிலேயே தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு மந்த்ல எவ்வளவு வாட்டி வந்து நீங்க போன் பேசுறீங்க அப்படிங்கிறது கூட ரிட்டன்டிவ் டைமர் வச்சு நீங்க பண்ணலாம். ஒரு கால் கனெக்ட் பண்ணும் போதும் எவ்வளவு டைம் பேசுறீங்க அப்படிங்கறத ரிட்டன்டிவ் டைமர்ல யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா விட்டு விட்டு ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, கண்டினியூஸா சீக்வன்ஸ் நடக்காது, ஒரு கேப்ல தான் நடக்கும், அந்த மாதிரி டைம்ல நீங்க ரிட்டன்டிவ் டைமர் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஃப் டிலே டைமர். ஆஃப் டிலே டைமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து லாஜிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணும் அப்படின்னா வந்து ஆஃப் டிலே டைமர் யூஸ் பண்ணலாம். நீங்க லாஜிக் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டைமர் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் காட்டுறேன். கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் எப்போ ஆன் ஆகுது எப்போ ஆஃப் ஆகுது அப்படிங்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 3 டைமர் அவுட்புட்ஸும் ஒரு ட்ரிகரை பேஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்டா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுங்கிறத ஒரு கிராஃபா இங்க காமிச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து ட்ரிகர் ஆன் ஆனதையும் என்னென்ன அவுட்புட்ஸ் எப்படி டிஃப்ரெண்டா ஆன் ஆகுது அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த கிரீன் கலர் வந்து ஆன் டிலே டைமர், இந்த பிங்க் கலர் வந்து ரிட்டன்டிவ் டைமர், இந்த ஒயிட் வந்து ஆஃப் டிலே டைமர். ஸோ 3 டைமர் இங்க இருக்கு. இப்போ இந்த ட்ரிகர் ஆன் ஆனதையும் பாத்தீங்கன்னா ஆஃப் டிலே டைமர் வந்து உடனே ஆன் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் ஒரே டைம்ல ஆன் ஆகுது, அதனால இது ரெண்டும் ஹை ஆயிடுச்சு. இப்போ ஆன் டிலே டைமர் வந்து டைமர் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ட்ரிகர் இங்க ஆன் ஆயிருக்கு, டிலே இங்க ஆன் டைமர் வந்து இங்க ஆன் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ரிட்டன்டிவ் டைமர். ரிட்டன்டிவ் டைமர் பாத்தீங்கன்னா இதோட டைமிங் வேறையா இருக்கு, அதனால இது இங்க ஹை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன் டிலே டைமர் ஆன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ரிட்டன்டிவ் டைமர் ஆன் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் வந்து 0 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஆஃப் டிலே ஒரு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் டிலே ஆஃப் ஆயிருக்கு. பாத்தீங்களா ஒரு டைமரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. ரிட்டன்டிவ் டைமர் வந்து நீங்க எப்ப ரீசெட் பண்றீங்களோ அப்போ மட்டும் தான் வேல்யூ 0 ஆகும். இதுதான் 3 டைமரோட ஒர்க்கிங் டிஃபரன்ஸ். ஆன் டிலே வந்து டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவுட்புட் தரும். ரிட்டன்டிவ் டைமர் வந்து எப்ப ரீசெட் பண்றீங்களோ அப்பதான் ரீசெட் ஆகும். ஆஃப் டிலே வந்து லாஜிக் முடிஞ்சு இந்த டிலேக்கு அப்புறம் டைமர் வேல்யூ வந்து 0 ஆகுது. இப்போ லாஜிக்ல பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 நெட்வொர்க் எடுத்திருக்கேன். 3 நெட்வொர்க்ல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆன் டிலே டைமர் போட்டிருக்கேன், ஒரு ரிட்டன்டிவ் டைமர், இங்க வந்து ஆஃப் டிலே டைமர் போட்டிருக்கேன். 3 டைமர். ஆன் டிலே வந்து 8 செகண்ட்ஸ், ரிட்டன்டிவ் டைமர் வந்து 15 செகண்ட்ஸ், ஆஃப் டிலே டைமர் வந்து 5 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். இது 3 டைமர் இங்க யூஸ் பண்ணிருக்கேன்.
இப்போ நான் வந்து ட்ரிகர் ஆன் பண்ற பாருங்க, உங்களுக்கு அவுட்புட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறத நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ நான் ட்ரிகர் ஆன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா டைமர் ஓடிட்டு இருக்கு. இந்த அவுட்புட் இன்னும் ஆன் ஆகல, இங்கேயும் ஆன் ஆகல, ஆனா ஆஃப் டிலே மட்டும் ஆன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஆன் ஆயிடுச்சு, இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுவும் ஆன் ஆயிடுச்சு. இது வந்து ஆன்ல தான் இருக்கு. இப்போ நான் ட்ரிகர் ஆஃப் பண்றேன், என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத பாருங்க. இப்போ நான் இங்க ட்ரிகர் ஆஃப் பண்ணிட்டேன், இந்த டைமர் கட் ஆயிடுச்சு. ஸோ டைமர் ஆன் டிலே டைமர் வந்து லாஜிக் எப்போ த்ரூ ஆயிருக்கோ அப்போ மட்டும்தான் இருக்கும். ரிட்டன்டிவ் டைமர் பாருங்க, இப்போ லாஜிக் கட் ஆயிடுச்சு, அந்த என்ன ஸ்டேட்ல இருந்தோ கடைசியா அது அப்படியே ஹோல்ட் ஆயிட்டே இருக்கு. இது வந்து நீங்க ரீசெட் பண்ற வரைக்கும் இந்த டைமர் ஆன்லயே தான் இருக்கும். அதே மாதிரி ஆஃப் டிலே டைமர் வந்து டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் டிலே டைமர் இன்னொரு தாட்டி பண்றோம் பாருங்க. ஆஃப் டிலே, இப்போ நான் லாஜிக் கட் பண்ணிட்டேன், ரன் ஆயிட்டு இருக்கு, அது வரைக்கும் அவுட்புட் ஹோல்ட் ஆகுது. இங்க டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆகுது. இதுதான் 3 டைமர் பேசிக்கா இருக்கிறது. ஆன் டிலே வந்து டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன் ஆகும். ரிட்டன்டிவ் டைமர் வந்து அந்த மெமரியில அப்படியே ஹோல்ட் ஆயிட்டே இருக்கும். ஆஃப் டிலே டைமர் வந்து நீங்க செட் பண்ற டைம் வரைக்கும் அவுட்புட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். இதுதான் 3 டைமரு, இதோட பேசிக் டிஃபரன்சஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்க. நீங்க டைமரை வந்து இன்னொரு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னா டைமர் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நான் ஒரு ட்ரிகர் ஆன் பண்ற பாருங்க. இப்போ இங்க டைமர் ஓடிட்டு இருக்கு, நான் இங்க ட்ரிகர் கட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் ஆன்லயே தான் இருக்கு. இந்த 5 செகண்ட்ஸ் ஓடி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட்புட் ஆன்லயே தான் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த 5 செகண்ட்ஸ் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கட் ஆகுது. இதுதான் வந்து நீங்க ஆன் டிலே டைமர் இப்படி யூஸ் பண்ணலாம், ஆஃப் டிலே டைமரையும் இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ ரிட்டன்டிவ் டைமர் நான் உங்களுக்கு ஏன் ரிட்டன்டிவ்னு சொல்றேன்னு காட்டுற பாருங்க. இப்போ நான் இங்க ட்ரிகர் ஆன் பண்ணிட்டேன், டைமர் ஓடிட்டு இருக்கு. இப்போ திரும்ப ட்ரிகர் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 4 செகண்ட்ஸ் இருக்கு, 4 செகண்ட்ஸ்ல கட் பண்ணிருக்கேன். இப்போ மறுபடியும் ஆன் பண்றேன், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகல பாருங்க, 4ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஓடிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் கட் பண்றேன், இங்க கட் ஆனது அப்படியே நிக்குது, 9 செகண்ட்ஸ்ல நிக்குது. இப்போ மறுபடியும் ஆன் பண்றேன், மறுபடியும் ரன் ஆகுது. உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து இன்டரப்ட் ஆகி வரும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க ரிட்டன்டிவ் டைமர் யூஸ் பண்ணணும். ஸோ ரிட்டன்டிவ் வந்து நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் லாஜிக் கட் ஆகி ஒர்க் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் ரிட்டன்டிவ் யூஸ் பண்ணுங்க. நார்மலா யூஸ் பண்ற இடத்துல ஆன் டிலே டைமரும் இல்ல ஆஃப் டிலே டைமரும் யூஸ் பண்ணுங்க. ரிட்டன்டிவ் வந்து நீங்க ரீசெட் பண்ணாதான் இதாகும். வந்து ரிட்டன்டிவ் டைமர் வந்து நான் ரீசெட் பண்ணிட்டேன், மறுபடியும் ரீசெட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கவுண்ட்டும் இந்த டன் பிட்டும் 0 ஆகும். ரீசெட் பண்ணாத வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்க, மறுபடியும் நான் ஆன் பண்றேன், டைமர் ரன் ஆகுது. இப்போ டன் ஆயிடுச்சு. டன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரிகரை கட் பண்ணாலும் இந்த அவுட்புட் அப்படியே தான் இருக்கு. நீங்க ரீசெட் ஆன் பண்ணா மட்டும்தான் இது ஆஃப் ஆகும். இதுதான் 3 டைமர்ஸ், அது எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் இந்த காப்பி இன்ஸ்ட்ரக்ஷனு, மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனு, கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.